மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனுடைய அகங்காரத்தை தவிர வேறில்லை என்று மகாதேவன் கூறுகிறார். உலகப் பொருட்கள் தனக்கு சொந்தமானவை என்று மனிதன் நம்பும் வரை அவனது ஆசைகள் ஒருபோதும் முடிவதில்லை. அவன் செல்வம், மரியாதை மற்றும் அதிகாரத்தை விரும்புகிறான். ஆனால் இவையெல்லாம் வெறும் மாயை என்றும், இந்த மாயையே மனிதனை அவனது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியற்றவனாக வைத்திருக்கிறது என்றும் மகாதேவன் கூறுகிறார். ஆனால் இந்த மாயையை உடைப்பதற்கான ஒரு இரகசியத்தை மகாதேவன் வெளிப்படுத்தியுள்ளார். அதை புரிந்து கொள்வது ஒரு நபரின் முழு வாழ்க்கையையும் மாற்றியமைக்க கூடியது. எல்லா ஆசைகளும் ஒரே இடத்திலிருந்துதான் உருவாகின்றன. அது மனிதனின் அகங்காரம். உலகப் பொருட்கள் தனக்கு சொந்தமானவை என்று மனிதன் நம்பும் வரை அவனது ஆசைகள் ஒருபோதும் முடிவதில்லை. அவன் செல்வம், மரியாதை, அதிகாரம் மற்றும் உலகின் அங்கீகாரத்தை விரும்புகிறான். ஆனால் இவையெல்லாம் வெறும் மாயை என்று மகாதேவன் கூறுகிறார். தான் காண்பது மட்டுமே உண்மை என்ற மாயையில் மனிதனின் வாழ்க்கை கழிகிறது. அவன் கண்ணுக்குத் தெரிவதை உண்மையாகவும் கண்ணுக்குத் தெரியாததை எப்போதும் தாழ்வாகவும் கருதுகிறான். ஆனால் யதார்த்தம் முற்றிலும் வேறுபட்டது. இந்த உடலில் வாழும்போது மனிதன் உண்மையை அறியாதவனாகிறான். ஆனால் இந்த உடலுக்கு முன்பு அவனிடம் உண்மையை பற்றிய அறிவு இருந்தது. இந்த உடலுக்கு பிறகும் அது தொடரும். ஆன்மா உடலுக்குள் நுழையும் போது அது தனது மூல உணர்வை மறந்து விடுகிறது. இந்த மறதியே மனிதனை மாயை எனும் வலையில் பிணைக்கிறது. இவ்வுலகில் கண்ணுக்குத் தெரியும் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம் என்று மகாதேவன் கூறுகிறார். உன்னுடையது என்று தோன்றுவதும் இறைவனுக்கே சொந்தம், உன்னுடையது என்று தோன்றாததும் இறைவனுக்கே சொந்தம். ஆனால் அவனே எல்லாவற்றிற்கும் அதிபதி என்று அவனது அகங்காரம் அவனை நம்ப வைப்பதால் மனிதனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால்தான் அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் தன் அகங்காரத்தை வலுப்படுத்தும் கூறுகளை தேடுவதிலேயே செலவிடுகிறான். மற்றவர்களை விடத்தான் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவன் அறிவை தேடுகிறான். மக்கள் தன்னை நல்லொழுக்கமுள்ளவன் என்று கருதுவதற்காக அவன் பக்தி செய்கிறான். மேலும் சக்தியை பெறுவதற்காக தவமும் செய்கிறான். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் மறைந்திருக்கும் நோக்கம் அகங்காரமாக இருந்தால் அது அவனை ஒருபோதும் உண்மைக்கு இட்டுச் செல்லாது. உண்மையை அடைவதற்கு மனிதன் முதலில் தனக்கு எதுவும் தெரியாது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகாதேவன் கூறுகிறார். ஏனெனில் ஏற்கனவே நீரால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தில் புதிய நீரை சேர்க்க முடியாது. அதுபோலவே ஞானம் எனும் அகங்காரம் நிறைந்த மனதில் உண்மையான ஞானம் நுழைய முடியாது. எனவே ஞானம் எனும் மாயையே அறியாமையின் முதல் அறிகுறி என்று மகாதேவன் கூறுகிறார். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவரே மிகவும் அறியாமையில் இருப்பவர். ஏனெனில் கேள்விகள் எங்கு முடிவடைகின்றனவோ அங்கு ஆர்வமும் முடிவடைகிறது. ஆர்வமில்லாத இடத்தில் அறிவு விரிவடைய முடியாது. எனவே மகாதேவர் தனது பக்தர்களிடம் கேள்விகள் கேட்க ஒருபோதும் தயங்க வேண்டாம் என்று கூறுகிறார். ஏனெனில் கேள்விகளே ஒருவர் உண்மையை அணுகக்கூடிய வாசல். ஆனால் உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிடுகிறார்கள். அவர்கள் மரபுகளை உண்மையாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்தையும் இறுதி அறிவாக கருதுகிறார்கள். இதனால்தான் இன்று உலகில் அறிவின் உண்மையான அர்த்தம் தொலைந்துவிட்டது. மக்கள் வார்த்தைகளை மனப்பாடம் செய்கிறார்கள். ஆனால் அவற்றுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் வேதங்களை ஓதுகிறார்கள். ஆனால் அவற்றின் நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பூஜைகளையும் விரதங்களையும் செய்கிறார்கள். ஆனால் பக்தியின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்வில் ஒரு கட்டத்தில் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது என்று மகாதேவர் கூறுகிறார். ஆனால் அந்த தருணத்தை உணர்வதே மிகவும் கடினமான காரியம். ஏனெனில் அந்த தருணத்தில் ஒருவன் தன் அகந்தையை துறக்க வேண்டும். மேலும் அகந்தையை துறப்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் கடினமான தவமாகும். இந்த தவத்தை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்க்கை தானாகவே மாறத் தொடங்குகிறது. ஏனென்றால் உண்மையை ஏற்றுக்கொண்டவுடன் மாயையின் தாக்கம் படிப்படியாக மங்கத் தொடங்குகிறது. அப்போது உலகில் நடக்கும் அனைத்தும் கடவுளின் விளையாட்டு என்பதை ஒருவர் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். அப்போது உண்மையில் யாருக்கும் ஒருவர் மீது அதிகாரம் இல்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள். எல்லா ஆன்மாக்களும் ஒரு பயணத்தில் மட்டுமே உள்ளன. மேலும் இந்த பயணம் இறுதியில் எல்லா உயிர்களும் தோன்றிய அதே இறுதி உண்மைக்கே இட்டுச் செல்கிறது. இந்த தருணத்தில்தான் ஒருவரின் ஆசைகள் படிப்படியாக மங்கத் தொடங்குகின்றன. ஏனென்றால் இருக்கும் அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானது என்பதை அவர்கள் உணரும்போது
அவர்கள் இனி எதையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. அப்போது அவர்களின் வாழ்க்கை ஒரே ஒரு நோக்கத்திற்காக உருமாறுகிறது: உண்மையை அறிந்து அந்த உண்மைக்கு தங்களை அர்ப்பணிப்பது. இந்த உலகில் மிகப்பெரிய மாயை என்பது அறிவின் மாயை என்று மகாதேவன் கூறுகிறார். மனிதன் தனக்கு நிறைய தெரியும் என்று நினைக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் வார்த்தைகளை மட்டுமே அறிவான், உண்மையை அல்ல. வேதங்களை ஓதுவது அறிவு அல்ல. சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்வது அறிவு அல்ல. மற்றவர்களுக்கு போதிப்பதும் அறிவு அல்ல. உண்மையான அறிவு என்பது ஒரு மனிதனுக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதாகும். அறிவு அகங்காரத்தையும் சுயநலத்தையும் கொடுமையையும் பிறர் மீது உணர்வின்மையையும் அதிகரித்தால் அது அறிவல்ல, அறியாமையே. ஏனெனில் ஒருவரை பணிவுள்ளவராக்குவதே அறிவின் இயல்பே ஆகும். ஒருவரை தாராள மனப்பான்மையுள்ளவராகவும் அச்சமற்றவராகவும் சகிப்புத்தன்மையுள்ளவராகவும் பிறரின் துன்பத்தை புரிந்து கொள்பவராகவும் ஆக்கும் அறிவே உண்மையான அறிவு என்று மகாதேவர் கூறுகிறார். அறியாமை ஒருவரை இவ்வுலக மாயையில் பிணைக்கிறது. ஆனால் அறிவோ அவரை இறுதி உண்மைக்கு இட்டுச் செல்கிறது. அறியாமை தனது துன்பம் வேறொருவருடையது என்று ஒருவரை நம்ப வைக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவன் சூழ்நிலைகள், மக்கள் மற்றும் விதியை குறை கூறுகிறான். ஆனால் ஒருவனின் வாழ்க்கையின் திசை அவனது சொந்த முடிவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை ஞானம் அவனுக்கு கற்பிக்கிறது. வலியும் துன்பமும் அவனது சொந்த செயல்கள் மற்றும் தேர்வுகளின் விளைவாகும். அவன் தனது முடிவுகளை மாற்றும் நாளில் அவனது வாழ்க்கையின் திசை மாறத் தொடங்குகிறது. உலகிலுள்ள பெரும்பாலான மக்கள் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவற்றை வாழ்க்கையின் மீது சுமத்துகிறார்கள் என்று மகாதேவர் கூறுகிறார். வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்றும் அதன் முன் தாங்கள் உதவியற்றவர்கள் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் தங்களுக்குள் அவர்கள் கொண்டிருக்கும் அதே போக்குகள்தான் துன்பத்தை உருவாக்குகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத் தவறுகிறார்கள். தனக்கு எதுவும் தெரியாது என்பதை ஒப்புக்கொள்ள விடாமல் அகங்காரம் ஒருவரை தடுக்கிறது. மேலும் இந்த அகங்காரம் அவர்களை உண்மையிலிருந்து விலக்கிச் செல்கிறது. ஏனெனில் உண்மையை அறிவதற்கான முதல் தேவை பணிவு. தனக்கு இன்னும் உண்மை தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் கொண்ட மனத்தால் மட்டுமே உண்மையை அடைய முடியும். ஞானத்தின் நோக்கம் சுய முன்னேற்றம் மட்டுமல்ல, முழு உலகின் நலனுமாகும் என்று மகாதேவர் கூறுகிறார். ஞானத்தின் அடிப்படை நோக்கம் பரோபகாரமே. தனக்காக மட்டுமே வாழும் ஒருவன் ஞானோதய பாதையில் இல்லை. ஏனெனில் ஞானம் ஒருவரை மற்றவர்களின் இன்பத் துன்பங்களை உணரச் செய்கிறது. ஒருவருக்குள் உண்மையான ஞானம் விழித்தெழும்போது இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் ஒரே பரம பிரக்ஞையின் ஒரு பகுதி என்பதை அவர் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். அப்போது அவர் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்கவும் அவர்களின் துன்பத்தை தனது சொந்த துன்பமாக கருதவும் தொடங்குகிறார். ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்காத தனது சொந்த நலனை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒருவரை ஞானி என்று அழைக்க முடியாது. அறியாமை மனிதனை மாயையில் சிக்க வைக்கிறது. மேலும் அவன் உலகியல் விஷயங்களை இறுதி உண்மையாக கருதத் தொடங்குகிறான். ஆனால் ஞானம் உலகிலுள்ள அனைத்தும் நிலையற்றவை என்பதை ஒருவருக்கு உணர்த்துகிறது. செல்வம், அதிகாரம், புகழ், உடல் இவை அனைத்தும் காலப்போக்கில் அழிந்து போகும் விஷயங்கள். எனவே இவற்றை வாழ்க்கையின் இலக்காக கொண்ட ஒருவர் இறுதியில் துன்பத்தை அடைகிறார். ஞானத்தின் மிக உயர்ந்த வடிவம் ஆத்ம ஞானம் என்று மகாதேவர் கூறுகிறார். ஒரு நபர் தனது உண்மையான இயல்பை உணரும்போது அவர் வெறும் உடல் மட்டுமல்ல என்பதை உணர்கிறார். அவர் படைப்பின் ஒவ்வொரு துகளிலும் இருக்கும் பரம பிரக்ஞையின் ஒரு பகுதி. இந்த அனுபவம் அவரை முக்திக்கு இட்டுச் செல்கிறது. ஆத்ம ஞானம் என்பது அறியாமை எனும் இருளை அகற்றும் ஒளி. இந்த ஒளி தோன்றும்போது மனிதன் தன் வாழ்வின் உண்மையான நோக்கத்தை தெளிவாக காண்கிறான். உலகில் நடக்கும் அனைத்தும் ஒரு மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை அவன் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறான். அந்த தருணத்திலேயே அவனுக்குள் அமைதி ஏழத் தொடங்குகிறது. ஏனெனில் வாழ்வில் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் அவனது வளர்ச்சிக்காக மட்டுமே என்பதை ஞானம் அவனுக்கு கற்பிக்கிறது. அவை அவனை பலப்படுத்த வருகின்றன. அவை அவனை உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வர வருகின்றன. ஞானத்திற்கும் அறியாமைக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனை என்று மகாதேவன் கூறுகிறார். ஏனெனில் ஒருவன் அறியாமையை ஞானம் என்று தவறாக எண்ணும் வரை அவன் உண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பான். ஆனால் உண்மையான ஞானம் என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளும் நாளில் அவனது வாழ்க்கை மாறத் தொடங்கும். அந்த நாளில் அவனுக்குள் ஒரு புதிய பயணம் தொடங்கும்.
அது ஒருவனை இறுதி உண்மைக்கு இட்டுச் செல்லும் பயணம். இந்த பயணம் இறுதியில் மனிதனை ஆசைகள் நீங்கி ஒரே ஒரு உணர்வு மட்டும் எஞ்சி நிற்கும் நிலைக்கு கொண்டு வருகிறது: கடவுளிடம் முழுமையாகச் சரணடைதல். இவ்வுலகில் மனிதன் பல வகையான ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுகிறான் என்று மகாதேவன் கூறுகிறார். அவன் விரதங்களை கடைபிடிக்கிறான், யாகங்களைச் செய்கிறான், தானம் அளிக்கிறான், கடுந்தவங்களைச் செய்கிறான் மற்றும் பல்வேறு சடங்குகளை பின்பற்றுகிறான். ஆனால் இவற்றிற்கிடையே அவன் மிக எளிமையானதும் ஆழமானதுமான சரணாகதி என்ற விஷயத்தை அடிக்கடி மறந்துவிடுகிறான். ஏனெனில் பக்தியின் உண்மையான பொருள் வெறும் வழிபாடு மட்டுமல்ல, தன் அகந்தையை துறந்து இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைப்பதாகும். ஒருவன் தன் அகந்தையை பற்றி கொண்டிருக்கும் வரை அவனது பக்தி முழுமையடையாது. அதிக மலர்களை சமர்ப்பிப்பதாலோ, அதிக மந்திரங்களை உச்சரிப்பதாலோ அல்லது அதிக ஆடம்பரத்தை காட்டுவதாலோ இறைவன் மகிழ்வான் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் தனக்கு ஆடம்பரம் தேவையில்லை என்றும் எளிமையை மட்டுமே விரும்புவதாகவும் மகாதேவன் கூறுகிறார். ஒருமுறை ஒரு பக்தன் மகாதேவனிடம் அவருக்கு மிகவும் பிடித்த மலர் எது என்று கேட்டான். அதற்கு மகாதேவன் புன்னகைத்து, உலக மலர்கள் அல்ல, மனிதனின் நற்பண்புகளே தனக்கு மிகவும் பிரியமானவை என்றார். புலனடக்கம் ஒரு மலர், மன்னிப்பு ஒரு மலர், உண்மை ஒரு மலர், தியானம் ஒரு மலர், கருணையும் ஒரு மலர். இந்த குணங்கள் எனும் மலர்களால் ஒருவர் என்னை வழிபடும்போது நான் நிச்சயமாக மகிழ்கிறேன். எனவே பக்தியில் புறப்பொருட்களை விட மன தூய்மையே முக்கியமானது. ஆனால் உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் பக்தியை கூட வெளிக்காட்டும் ஒரு சாதனமாக மாற்றிவிடுகிறார்கள். அவர்கள் கோவில்களுக்குச் சென்று சடங்குகளைச் செய்கிறார்கள். ஆனால் ஆசைகள், அச்சங்கள் மற்றும் அகங்காரம் ஆகியவை அவர்களுக்குள் இன்னும் நீடிப்பதால் அவர்களின் மனதில் அமைதி இல்லை. பக்தி மார்க்கமே மிகவும் எளிமையானது என்று மகாதேவன் கூறுகிறார். ஆனால் மனிதன் அதை கடினமாக்குகிறான். இறைவனை அடைய ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வழிபட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் என்னை அடைய வேறு யாரையும் வழிபட வேண்டிய அவசியமில்லை என்று மகாதேவன் தெளிவாக கூறுகிறார். எனது உண்மையான பக்தர்கள் என்னை எந்த வடிவத்திலும் வழிபடலாம், எந்த வடிவத்திலும் என்னை அடையலாம். ஏனெனில் இறைவனின் வடிவம் எல்லையற்றது. அவர் எல்லா வடிவங்களிலும் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு துகளிலும் இருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்த ஒருவருக்கு பக்தி மார்க்கம் மிகவும் எளிமையாகிறது. அப்போது ஒருவர் ஒவ்வொரு கணத்திலும் இறைவனை உணரத் தொடங்குகிறார். அப்போது இறைவன் கோவில்களில் மட்டுமல்ல, ஒருவரின் சொந்த இதயத்திலும் இருக்கிறார் என்பதை உணர்கிறார். இந்த உலகில் மனிதனையும் இயற்கையையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று மகாதேவர் மேலும் கூறுகிறார். சக்தி இல்லாமல் சிவன் முழுமையடைய மாட்டார். சிவன் இல்லாமல் சக்தி முழுமையடைய மாட்டார். எனவே சிவனுக்கும் சக்திக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் தெய்வங்களின் கதை மட்டுமல்ல, அது முழு படைப்பின் ஒரு அடிப்படை கொள்கையாகும். எங்கு உணர்வு இருக்கிறதோ அங்கு ஆற்றல் இருக்கிறது. எங்கு ஆற்றல் இருக்கிறதோ அங்கு உணர்வு இருக்கிறது. உடலில் சக்தி இல்லாமல் அது உயிரற்றதாகிவிடும். அதேபோல் வாழ்க்கையில் உணர்வு இல்லாமல் அது வெறும் இயந்திரத்தனமான இருப்பாகிவிடும். எனவே சிவனுக்கும் சக்திக்கும் இடையிலான சமநிலையே பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்று மகாதேவர் கூறுகிறார். மனிதன் இந்த சமநிலையை புரிந்து கொள்ளும்போது அவன் வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்குகிறான். அப்போது உலகில் நடக்கும் அனைத்தும் வெறும் நாடகம் என்பதை அவன் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறான். இந்த நாடகத்தை புரிந்து கொள்வது பக்தி, ஞானம் மற்றும் தவம் ஆகியவற்றின் உச்சக்கட்டமாகும். ஏனெனில் ஞானம் சொற்களை கடந்து செல்லும்போது ஒரு முன்மாதிரியாக இருப்பது அவசியமாகிறது. மகாதேவனின் வாழ்க்கையே அந்த முன்மாதிரியாக விளங்குகிறது. அவர் யோகத்தின் மூல யோகி, தவத்தின் சின்னம் மற்றும் கருணையின் ஊற்று. எனவே ஒருவர் மகாதேவனை உண்மையான இதயத்துடன் நினைக்கும்போது அவர் வெறுமனே ஒரு தெய்வத்தை நினைப்பதில்லை, மாறாக அவரை தனது உண்மையான இயல்புக்கு இட்டுச் செல்லும் பிரக்ஞையை நினைக்கிறார். இருப்பினும் சரணாகதியை உள்ளடக்கியதாக இருக்கும்போது மட்டுமே பக்தியின் பாதை முழுமையடைகிறது. சரணாகதி என்பது ஒருவர் தனது செயல்களை கைவிடுவது என்று பொருளல்ல. மாறாக அவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை கடவுளின் கைகளில் ஒப்படைப்பதாகும். அவர்கள் அவ்வாறு செய்யும்போது அவர்களின் வாழ்க்கையிலிருந்து பயம் மறையத் தொடங்குகிறது. ஏனெனில் என்ன நடந்தாலும் அது கடவுளின் விருப்பப்படியே நடக்கும் என்றும்
அது தங்களுக்கு சிறந்தது என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையுடன் பக்தி கடைபிடிக்கப்படும்போது அது முக்திக்கான பாதையாகிறது. ஒருவன் தன் மனதை கடவுளின் பாதங்களில் சரணடைவதே பக்தியின் சாராம்சம் என்று மகாதேவன் கூறுகிறார். மனம் முழுமையாகச் சரணடையும் போது மாயையின் தாக்கம் படிப்படியாக கரைந்து விடுகிறது. அப்போது ஒருவன் தனது உண்மையான அடையாளம் உடல் அல்ல, மாறாக படைப்பின் ஒவ்வொரு துகளிலும் ஊடுருவி நிற்கும் பிரக்ஞையே என்பதை உணரத் தொடங்குகிறான். ஒரு முறை ஒரு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது 2 சிறிய வைக்கோல்கள் நீரோட்டத்தில் மிதந்து கொண்டிருந்தன. அந்த வைக்கோல்களில் ஒன்று ஆற்றின் நீரோட்டத்திற்கு எதிராகச் சாய்ந்து தன் முழு பலத்துடன் அதை தடுக்க முயன்றது. ஆற்றை முன்னோக்கிச் செல்ல விடமாட்டேன் என்று அது மீண்டும் மீண்டும் அறிவித்தது. ஆனால் ஆறு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. வைக்கோலின் போராட்டம் ஆற்றுக்கு அர்த்தமற்றதாக இருந்தது. ஆனால் ஆற்றை பொறுத்தவரை அந்த போராட்டம் அதன் முழு இருப்பை பற்றிய ஒரு கேள்வியாக மாறியது. அது எவ்வளவு அதிகமாக போராடியதோ அவ்வளவு அதிகமாக அது சோர்வடைந்தது. இறுதியில் நீரோட்டம் அதை அடித்துச் சென்றது. மறுபுறம் மற்றொரு வைக்கோல் ஆற்றின் ஓட்டத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தது. அது நிமிர்ந்து நின்று ஆற்றுடன் சேர்ந்து மிதந்து கொண்டிருந்தது. அதுவே ஆற்றை வழிநடத்துவது போலவும் ஆறு கடலை அடைய உதவுவது போலவும் அது உணர்ந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆறு அதன் சொந்த பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது. மனித வாழ்விலும் இதே நிலைதான் என்று மகாதேவன் கூறுகிறார். வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு எதிராக அகங்காரத்துடன் போராடும் ஒருவன் உலகம் தன் விருப்பப்படியே ஓட வேண்டும் என்று நம்புவதால் தொடர்ச்சியான வலியையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறான். சூழ்நிலைகள் தன் ஆசைகளுக்கு ஏற்ப மாற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் அது நடக்காத போது அவன் கோபம், அதிருப்தி மற்றும் விரக்தியால் நிரம்பிவிடுகிறான். மறுபுறம் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தானும் அதே பிரம்மனின் நாடகத்தின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்பவனுக்கு வாழ்க்கையின் ஓட்டம் இயல்பாகிறது. அவன் போராடுவதில்லை, மாறாக புரிதலுடன் முன்னோக்கிச் செல்கிறான். சரணடைதல் என்பது ஒருவன் செயலற்றவனாக மாறுவது என்று அர்த்தமல்ல. சரணடைதல் என்பது இறுதி உண்மை அவனது தனிப்பட்ட அகங்காரத்தை விட மிகப்பெரியது என்பதை அவன் ஏற்றுக்கொள்வதாகும். ஒருவன் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும்போது அவனுக்குள் அமைதி எழத் தொடங்குகிறது. அப்போது அவன் தனது ஆசைகளே தனது துன்பத்திற்கு காரணம் என்பதை உணரத் தொடங்குகிறான். ஏனெனில் ஆசை என்பது எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்திற்கான சாத்தியக்கூறு. எனவே ஒருவன் தன் வாழ்க்கை என்பது வெறும் ஒரு பயணம் என்பதை புரிந்து கொள்ளும் நாளில் அவனுக்குள் இருக்கும் பயம் மறையத் தொடங்குகிறது என்று மகாதேவன் கூறுகிறார். அப்போது அவர்கள் மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்துகிறார்கள். ஏனெனில் தங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் தாங்களே இறுதியில் பொறுப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உலகில் பெரும்பாலான மோதல்கள் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயானவை அல்ல, மாறாக கருத்துக்களுக்கு இடையேயானவை என்று மகாதேவர் கூறுகிறார். ஒவ்வொருவரும் அவரவர் கண்ணோட்டத்தின்படி தங்களையே சரியென கருதுகின்றனர். இதனால்தான் சமூகத்தில் மோதல்கள் எழுகின்றன. ஆனால் ஒருவர் சுய ஞானத்தை நோக்கி நகரும்போது ஒவ்வொருவரும் தத்தமது அனுபவங்கள் மற்றும் வரம்புகளின் அடிப்படையிலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். அப்பொழுது அவர்களுக்குள் கருணை எழத் தொடங்குகிறது. கருணை என்பது ஒருவரை அகங்காரத்திலிருந்து விடுவிக்கும் சக்தியாகும். கருணை விழித்தெழும்போது ஒருவர் மற்றவர்களின் தவறுகளை காண்பதற்கு பதிலாக அவர்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். இதுவே ஞானத்தின் பரிபூரணம் தொடங்கும் நிலையாகும். சுயஞானமே முக்திக்கான வாசல் என்று மகாதேவர் கூறுகிறார். சுயஞானத்தின் பொருள் இதுதான். ஒருவர் உலகை துறக்க வேண்டும் என்பதல்ல இதன் பொருள். மாறாக அவர் அதில் வாழும்போதே அதன் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறார். அப்போது அவர் தன் செயல்களைச் செய்கிறார், ஆனால் அச்செயல்களின் விளைவுகளால் கட்டுப்படுவதில்லை. அப்போது அவரது வாழ்க்கை வெறும் ஆன்மீக பயிற்சியாகிவிடுகிறது. அவர் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் இந்த ஏற்பு படிப்படியாக அவரை ஆசைகள் மறைந்து அமைதி மட்டுமே நிலைத்திருக்கும் ஒரு நிலைக்கு இட்டுச் செல்கிறது. மகாதேவனின் இறுதிச் செய்தி என்னவென்றால், உண்மை எங்கோ வெளியே இல்லை, உண்மை எப்போதும் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கிறது. அது இப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் அந்த உணர்வை நீங்கள் கண்டுகொண்டால் மட்டும் போதும். ஒருவர் இதை உணரும்போது இவ்வுலகில் எதுவும் உண்மையில் தனக்குச் சொந்தமானது அல்ல என்பதை அவர் உணர்கிறார். அனைத்தும் பரம்பொருளுக்குச் சொந்தமானது, அது அவருக்கே உரியதாக இருக்கும். அப்போது அவரது வாழ்க்கை ஒரு புதிய திசையில் பாயத் தொடங்குகிறது.
அந்த திசை அவரை இறுதி அமைதி, இறுதி உண்மை மற்றும் பரம்பொருளிடம் இட்டுச் செல்கிறது. இதுவே ஆத்ம ஞானம். இதுவே முக்திக்கான பாதை. மேலும் இதுவே மகாதேவன் தனது ஒவ்வொரு பக்தருக்கும் உணர்த்த விரும்பும் உண்மையாகும். ஓம்.